அம்மாவை பார்க்குறதுக்காக இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போனால் அம்மா வாழைப்பழத்தை கூட போராடிட்டு இருந்தாங்க. என்னம்மா பண்ணுறீங்கன்னு கேட்டால், இந்த வாழைப்பழத்தை மசிச்சு தான் உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தர போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு 2 வாழைப்பழத்தை தனியாக மசிச்சு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஒரு சின்ன கிண்ணி அளவு ரவை, அதே அளவு வந்து தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு கடாயில கொஞ்சம் நெய் சேர்த்து, அப்புறமா நம்ம மசிச்சு வச்சிருந்த வாழைப்பழத்த சேர்த்து, அது கொஞ்சம் நல்லா வெந்து குட்டி குட்டி பபிள்ஸ் வரும்போது, நம்ம வறுத்து வச்சிருந்த ரவை, தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு பாத்திரத்துல சர்க்கரை பாகு ரெடி பண்ணி, அத வந்து ரவை கூட சேர்த்து, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பெசஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. இத டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். இல்லன்னா குழிப்பணியார கல்லுல கூட நம்ம வந்து குழிப்பணியாரமா சுட்டு எடுக்கலாம். ஆனா அம்மா கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்து, உருண்டை உருண்டையா புடிச்சு வச்சு 2 சைடும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. சாப்பிடுறதுக்கு அந்த வாழைப்பழ மணத்தோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.